வணக்கம் நண்பர்களே. ஆழ்வார்கள். நாம் இன்றைக்கி ஆழ்வார்களில் பார்க்க போகிறது பெரியாழ்வார். பெரியாழ்வார்ன்றவர் இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, இவர் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர். தமிழகத்தின் தென்கோடியான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர். இவர் விஷ்ணுவின் மிகப்பெரிய பக்தராக இருக்கிறார். அப்படி பக்தராக இருக்கிறது மட்டும் இருந்ததுனால அவருக்கு பேர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. விஷ்ணு சித்தர் அப்படின்னா விஷ்ணுவையே எப்போதும் சித்தத்தில் வைத்திருப்பவர் அப்படின்ற அர்த்தத்தில் விஷ்ணு சித்தர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவர் எப்பவும் பக்தி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு தினமும் கோயிலுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இப்படியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான். அதில் 2 கதை வேறு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த சமகால பாண்டிய மன்னன் பேர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுமாறன்னா எந்த நெடுமாறன்னு சொல்ல மாட்டாங்க. நெடுமாறன்னு ஏகப்பட்ட பேர் இருக்குது. பொதுவாக நெடுமாறன்றாங்க. இன்னொரு கதையை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வல்லபதேவா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார் அப்படிம்பாங்க. இந்த வல்லபதேவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இவங்க சொல்கிற நெடுமாறன்னு யாருன்னு தெரியாது. இந்த வல்லபதேவரும் யாருன்னெலாம் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் கற்பனையாக எழுதி வச்ச கதைகள்ன்றப்ப அப்படி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிங்க. இந்த வல்லபதேவன் ஒரு நாள் அப்படியே ஊர் பக்கமாக போயிட்டுருக்கும்போது ஒரு கோயிலில் கொஞ்சம் நேராக இருக்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம்ட்டு அந்த கோயில் பக்கத்தில் இருந்த திண்ணையில் படுத்துருக்கார். அங்கே உள்ள யாரோ ஒரு மனிதர் உருக்கமாக பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோடனே மனசு ரொம்ப இதாகி, எனக்கு விஷ்ணுவோட அவதாரம் என்ன, அவரோட மொத்த பிறப்பின் அவசியம் என்ன, வேதங்கள் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் எனக்கு விளக்கமாக சொன்னேன்னா சொல்கிறவங்களுக்கு 1,00,000 பொற்காசுகள் பரிசு அளிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. நேராக 1,00,000 பொற்காசுகள் பரிசு அறிவித்தோடனே எல்லோரும் யாரோ வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசருக்கு எந்த விளக்கமும் மனதுக்கு உகந்ததாக இல்லை. அப்படி இல்லைன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு வரிசையாக வர்றவங்களும் வந்துட்டு போகிறாங்க. யாருமே பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் விஷ்ணுவே கடுப்பாகி என்ன சொல்லிடுறாரு, நேராக விஷ்ணு சித்தரை கூப்பிட்டு, ஏப்பா நீ போப்பா, அவன் தான் சொல்கிறான்ல, போய் பணத்தை வாங்கிக்கப்போ அப்படின்றார். இவர், ஐயா நான் சும்மா கோயிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவன், எனக்கு போய் அங்கே போய் விளக்கம் சொல்லு, அது இதுனா ஏதோ நம்ம தர்மிக்கு அது மாதிரியே இருக்கா, அது மாதிரி தான் இருக்கும். நான் போய் சொல்கிறதுனா என்னத்துங்க சொல்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியாத அப்படின்னாராம். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரோட சங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சங்கு எடுத்து அவர் காதில் வைக்கிறார். அப்படி காது மேலே இப்படி வச்சோடனே என்ன அது, அந்த சங்கு புஷ்ஷுன்னு சவுண்டு கொடுத்து மொத்த வேதத்தையும் இவர் மண்டக்குள்ளே இறக்கிடுச்சு. நம்ம மேட்ரிக்ஸ் படத்தில் வரும்ல, ஹெலிகாப்டர் ஓட்டுற மாடியூலை மண்டையில் ஏற்று அப்படின்ற மாதிரி இவருக்கு காதில் சங்கு வச்சோடனே சல்லுன்னு எல்லா ஞானமும் வந்துருச்சு. வந்தவுடனே நேராக போய் அரசரை மீட் பண்ணுறாரு. அவருக்கு தேவையான விளக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன விளக்கம் சொன்னாருன்னு சொல்லவே மாட்டாங்க இவங்க. பூரா எப்பவும் சொல்கிறது என்னென்னா, அவர் விளக்கம்லாம் சொல்லி மன்னரின் பரிசை பெற்றுவிட்டார் அப்படிமா. என்னடா விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அட போங்கப்பா மன்னருக்கே புரிந்து விட்டது, உங்களுக்கு என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. கதையை சொன்னால் கதையை கேளுப்பா, கேள்வி கேட்காத அப்படிம்பாங்க. ஸோ இப்படியாக விஷ்ணு சித்தர் விளக்கம் சொல்லி எல்லாமே ராஜாவுக்கு தெளிவாகிடுச்சினோடனே ராஜா 1,00,000 ரூபா 1,00,000 பொற்காசுகளை பரிசாக கொடுத்துட்டார். யானை மேலே வேறு உட்கார வச்சு ஊர்வலமாக கூட்டு போய் மரியாதையெல்லாம் செஞ்சு கையிலையும் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்க. இவர் வந்தவுடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தெல்லாம் வாரி வாரி ஏழைகளுக்கு கொடுத்துட்டாராம். எந்த ஏழைகளுக்கு கொடுத்தாருன்னு தெரியல, அரிய வகை ஏழைகளுக்கு கொடுத்தாரா, யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியல. அந்த பொற்காசுகளை பூரா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு இவர் கையில் ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் ஊருக்கு சேர்ந்துட்டாராம். மகாவிஷ்ணு டென்ஷன் ஆகிட்டாராம். ஏன்டா உனக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு எதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு உனக்கு ஒரு எக்ஸாமில் பிட் அடிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு பரிசு தொகையை வாங்கி கொடுத்தா இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னாராம். எனக்கு எதுக்குங்க அதெல்லாம், நான் சும்மா உங்களை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன், அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாராம். இவர் பாடிய பாடல்கள் தான் பல்லாண்டு பாடல்கள் அப்படிம்பாங்க. அது திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆயிரம் ஆண்டு பல கோடி ஆண்டு மல்லாண்ட அப்படின்லாம் வரும் அந்த பாட்டு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் திருப்பல்லாண்டுன்னு வைங்களேன். இதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பகுதி. இதுக்கு மேலே இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு செய்தியும் இல்லை. அப்புறம் இன்னொரு செய்தி இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேனே. இவர் இப்படியெல்லாம் இருக்காருன்றவுடனே இவருக்கு வேறு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் மகாவிஷ்ணு நினச்சாராம்.
நினச்ச உடனே அவர் மனதில் குடியிருக்கும் பூமாதேவி அதை புரிஞ்சுக்கிட்டு சாயங்கின ஒரு குழந்தையா மாதிரி போய் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பூந்தோட்டத்தில் படுத்திருந்தாங்க, ஒரு குட்டி குழந்தையாக. இவர் பார்த்துட்டு அக்கம் பக்கம்லாம் போய் விசாரித்து பார்க்குறாரு. யாருக்கும் அந்த குழந்தை யாருன்னு தெரியல. யாருக்கும் தெரியலன்னொன்னே சரி நம்மளே வீட்டில் கொண்டு போய் வளர்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தை யார்? அந்த குழந்தை தான் ஆண்டாள் என்று சொல்லப்படும் கோதை நாயகி. சரியா? அப்போ கோதை நாயகியை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோட் ரொம்ப சின்னதாக தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி வருத்தப்படலாம். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருந்தால் தானே கதை சொல்ல முடியும். அவங்களுக்கே கற்பனை வறட்சி, அவளால் சொல்ல முடியுதுன்னா அதுக்கு மேலே அவங்க நிறைய கதை சொன்னால் தானேங்க அதில் நிறைய ஓட்டம் இருக்கும். நம்ம எதையாவது கண்டுபிடிச்சி ஏதாவது இங்கே பேர் அந்த ஓட்டம் இருக்குது இந்த ஓட்டம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இவங்க கதையை மொத்தமே இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்கன்றப்போ இதுக்கு மேலே நம்ம அதில் வந்து தோண்டி துருவி பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. வழக்கம் போல் உள்ள புத்தகம் வாங்குவதற்கான வேண்டுகோள் வைக்கும் நேரம். புத்தகங்கள் வாங்கி ஆதரவு தாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். எல்லாருமே ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஒரு 10 பேர் நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேராவது பார்ப்பாங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம பாளையக்காரர் பெய்டு மெம்பர்ஷிப்பில் மெம்பராகி அந்த காணொளிகளையும் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.